MCA உறுப்பினர்கள் இணைந்து நடிக்கும் எஸ்தர். இதனால் நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், பாரசீக பேரரசரும் சூசான் அரண்மனையின் அதிபருமாகிய அகஸ்வேர் மாமன்னர் வருகிறார் வருகிறார் வருகிறார். அமைச்சர்களே, நாம் 7 நாள் நடத்துகின்ற இந்த மகா விருந்தை குறித்து பல்வேறு நாட்டு அரசர்களின் கருத்துக்களை பற்றி அறிய ஆவலாக உள்ளேன். உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். பாரசீக நாடு இதுவரை காணாதிருந்த ஒரு பெரிய விருந்தாக இருந்தது. மற்ற நாடுகளில் உள்ள அரசர்கள் உங்களை பார்த்து பொறாமை கொள்கிறார்கள். மற்ற யாரும் செய்ய முடியாத ஒரு பெரிய மகா விருந்தினை நீங்கள் செய்தீர்கள். அரசுவை உணவும் திராட்சை மதுவும் ஆடல் பாடல் என அனைவரும் கண்குளிர ரசிக்கும் அளவிற்கு செய்து அசத்தி விட்டீர்கள். அது மட்டுமல்ல, உங்கள் நாடு செல்வ செழிப்பும் வளமும் கொண்ட முதல் நாடு என அனைவரும் அறிந்து விட்டார்கள். பூமியின் மறு எல்லை வரை உங்கள் புகழ் பரவியுள்ளது. இனி உங்களைத்தான் அனைவரும் கைகூப்பி வணங்குவார்கள். நீங்கள் சொல்வது உண்மைதான். கேட்கவும் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. ஆனால் நான் ஒரு பெரிய குறை காண்கின்றேன். இந்த 6 நாள் நடைபெற்ற மகாவிருந்தில் இந்நாட்டு மகாராணியுமாகிய வஸ்திராணி இந்த விருந்தில் ஒரு நாள் கூட கலந்து கொள்ளவில்லை. அது இந்த அமைச்சரவையில் உள்ள யாருக்கும் ஒரு குறையாக தெரியவில்லையா? மன்னிக்க வேண்டும் அரசே. அரசியிடம் நாங்கள் குறை காண்பதா? இல்லை, அதை ஒரு குறையாக நாங்கள் கருதவில்லை. சரி, யாரங்கே? இதோ அடியேன். மெமுகான், நாம் நடத்தி கொண்டிருக்கும் மகாவிருந்தின் 7ஆம் தினமான இன்று நமக்கும் நாட்டிலுள்ள அரசர்களுக்கும் மந்திரிகளுக்கும் நமது அரசி வஸ்திராணியை காண்பதற்கு நெற்றி சுட்டியும் கீடமும் அணிகலன்கள் அணிந்து பங்கெடுக்க வேண்டும். இது என் கட்டளை. அப்படியே ஆகட்டும். மகாராணி உடனே எழுந்தள்ளி வருவார். விருந்து கொண்டாட்டம் தொடங்கட்டும்.
ராஜாதிராஜன் வீராதி வீரன் ராஜகுல திலகன் அகஸ்வேர் மன்னரின் சமையல்காரனாகிய நமது சொந்தம் சாம்பார் கிளக்கி எசன்சி குப்பி சமையல் பீரங்கி ஆட்டுத்தாடி புஷ்கரன் சமையல் கூடத்திற்கு இதோ வருகிறார் வருகிறார் வருகிறார். இதோ கிடக்குது அரிசி மூட்டை. என் வாளுக்கு நீ பதில் சொல். சமையல் குருநாதா, உங்களை பற்றி இவர்களிடம் புகழ்ந்து பேசினது போதுமா? நீ புகழ்ந்து பேசினது போதும். ஒரு ஆணையே புடுங்க வேணா. நீ போய் என்ன அவங்கள போ. சரி வா. அதே நில்லு. வரும்போது எதுக்கு நான் சமையல்காரனை ஞாபகப்படுத்துற? அம்பிட்டு போறாம உன் கொடவண்டி வயதை அடிச்சு பஞ்சர் ஆக்க. என் பேர் ஆட்டுத்தாடி புஷ்கரன் அல்ல. പിന്നെ സാമ്പാറിളക്ക ചട്ടം കൊണ്ടൊരു ഉങ്ങളെ പാർത്ത് സமையൽക്കാരന് ചൊല്ലാമ പെரிய ആന്റിപ്പട്ടി അരസന് ചൊല്ലണമോ? ஏய், நீ பைபிளில் கேட்டதுண்டோ? ஆடு மேய்த்த தாவீதே அரசனானது, அதை போல் நானும் ஒரு நாள் ஆகலாம் அரசன். നീയോ? നല്ല ആശയതാ. முதல்ல நீ சாம்பார் ஒழுங்க வைக்க கத்துக்கோ, அப்புறம் ஆகல அரசன். அதே சமையல்காரர்களே, இன்றைய விருந்திற்கான உணவுகள் தயாராகி விட்டதா? இதோ கிடக்குது அரிசி மூட்டை. என்னடா அங்க சத்தம்? இங்க பேசுறேன் பெருசு. போ போ போயினேரு. செய்யறது எட்டுப்படி வேற, காட்டுறது கிட்டுப்படி வேற. அதே நேரம் பத்தாக போகிறது ஆட்டுத்தாடி புஷ்கர. சமையல் ஏதாவது நடக்குமா? ഓരോരോ அரசர்களும் மந்திரிகளும் வேற வாழைக்கு எடுத்து கொண்டு வருவார்கள். சாப்பிட்டு குற்றம் கண்டுபிடிக்க, குற்றம் மட்டும்தான் கண்டுபிடிப்பாங்க. அதனால் சீக்கிரம் ஏதாவது செய்து தொலையும். டேய் பாண்டா, அந்த அண்ணா வேடா. சரி. சமையல் ஆரம்பமாகட்டும். ஒரு வழியாக சமையல் முடிந்து விட்டது. எல்லாரும் வந்து சாப்பிடுங்கள். தலை வணங்குகிறேன் அரசே. மகாராணி எங்கே? விழாமேடில் வர அணிகள் என்று அணிந்து ஆயத்தம் நடந்து கொண்டிருக்கிறதா? மன்னிக்கவும் அரசே, அது இங்கு வருவதற்கான தங்களின் கட்டளையை மகாராணி நிராகரித்தார்கள். எழுது. ராணி எனது கட்டளை நிராகரித்தாரா? அவ்வளவு திமிரா? அது மட்டுமல்ல அரசே, இந்த மாதிரி விழாவில் இனி ஒருபோதும் கலந்து கொள்ள மாட்டேன் என உறுதியாக கூறிவிட்டார்கள். என்னது? ராணிக்கு இவ்வளவு திமிரு எங்கிருந்து வந்தது? அரச கட்டளை மீறுவது நாட்டின் கட்டளையை மீறுவதற்கு சமம். தெரியாதா என்ன? அமைச்சர்களே, இதில் உங்களுடைய கருத்து என்ன? என்னதான் இருந்தாலும் அரசரின் கட்டளையை நிராகரித்த அரசின் நடவடிக்கை சரியில்லை. அரசியவர்கள் நமது அரசரோடும் அரசரை கட்டளையோடும் எல்லா நாட்டு அரசரோடும் நாட்டு மக்களோடும் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டார்கள். இது மிகவும் தண்டனைக்குரிய குற்றமாகும். மகாராணியின் இந்த நடவடிக்கை எல்லா நாட்டு அரசர்களுக்கும் மந்திரிகளுக்கும் மக்களுக்கும் தெரிந்துவிட்டது. இதைப்போல் மற்ற பெண்களும் தங்கள் கணவருக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். உங்களுக்கு சம்மதமெனில் அரசு இந்த அரசவையில் முகம் காட்டக்கூடாது. அதற்கு நான் என்ன தண்டனை விதிக்க வேண்டும்? உங்கள் கட்டளையை நிராகரித்த அரசிக்கு பதிலாக அறிவும் திறமையும் கொண்ட வேறொரு அரசியை தேர்வு செய்ய வேண்டும். இதை நீங்கள் நாடு முழுவதும் விளம்பரம் செய்ய வேண்டும். அப்படியெனில் நமது அரசியை அமைச்சரிலிருந்து நீக்கிவிட்டு புதியதொரு அரசியை தேர்வு செய்ய இதோ கட்டளை பிறப்பிக்கிறேன். நாடு முழுவதும்
விளம்பரம் செய்யுங்கள். மகளே, மகளே எஸ்தர். என்ன அப்பா? மகளே, நான் உனக்கு ஒரு சகோதரனோ வளர்ப்பு தந்தையோ இல்லை. உன்னுடைய சொந்த அப்பாதான். என்னுடைய சொந்த மகளை போலதான் உன்னை வளர்ப்பதும் அன்பு செய்வதும். அதையெல்லாம் எனக்கு தெரியுமே. நீங்கள் எனக்கு வளர்ப்பு தந்தை அல்ல, என்னுடைய சொந்த அப்பாதான். ஆனால் உங்கள் மனதை அதட்டும் சிந்தனை என்னவென்று எனக்கு புரியவில்லையே. நான் சொல்லுகின்ற விஷயங்கள் மகளே, நீ மிகவும் கவனமுடனும் அறிவு சிந்தனையுடனும் யோசித்து ஜெபித்து தைரியமுடன் நல்ல ஒரு முடிவெடுக்க வேண்டும். இது உனக்கு மட்டுமல்ல, இந்த பகுதியில் அடிமைகளாக வாழ்கின்ற நமக்கும் நமது குலத்திற்கும் நன்மை செய்யும். அப்பா, நீங்கள் சொல்வதை மட்டும்தான் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறேன். புத்தி கேடாக உள்ளது ஒன்றும் என்னிடம் கேட்க மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த கண்களில் காணும் ஒளி வீசுகின்ற பார்வை ஏதோ நல்லது செய்ய மட்டும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு புரிகிறது. அகஸ்வேர் மன்னர் தன்னுடைய அரசியை விலக்கிவிட்டு அதற்கு பதிலாக நாட்டிலுள்ள அறிவும் திறமையும் உள்ள பெண்களை தேர்வு செய்வதற்கு தன் பணியாளர்களுக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அதற்கு என்ன செய்ய முடியும்? நாம் இங்கு அடிமைகளாகவும் வேற்றுக்குல மக்களுமாக வாழ்கிறோம். தற்பொழுது மகளே, நீ நம்முடைய இனத்தையோ குலத்தையோ வெளியே சொல்ல வேண்டாம். நீங்கள் சொல்லி வருகின்ற விஷயத்தின் பொருள் என்னவென்று எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. நம்முடைய கூட்டத்தில் இருந்து ஒரு பெண்ணை பட்டத்து அரசியாக தேர்வு செய்வார்களா? இல்லை, ஒருபோதும் தேர்வு செய்ய மாட்டார்கள். நம்முடைய நாட்டிற்காக மகளே, உன்னை தந்தையாம் கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்பதை நினைவில் கொள். நான் இதை சொல்வதில் ஒரு காரணம் உண்டு. அரசர் குற்றமற்றவரெனும் நமது யூத குலத்தை அழித்தொழிக்க வேண்டுமென துணிந்திருக்கிறான் அந்த ஆமான். அதற்கு காரணம் என்னோடு அவனுக்குள்ள பகை. அதை தகர்த்தெறிய மகளே, உன்னால் மட்டுமே முடியும். எல்லாம் அப்பாவின் விருப்பமும் தந்தையாகிய கடவுளின் ஆசீர்வாதமும் எனக்கு துணையாகட்டும். நான் செல்கிறேன். எனக்கு நம்பிக்கை உண்டு. தந்தையாகிய கடவுள் அவளுக்கு துணை இருப்பார். அவள் இந்நாட்டின் அரசியாக முடிசூட்டப்படுவாள். யூத குலத்தை காப்பாள். தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி. அகஸ்வேர் மன்னரின் தளபதியாகிய ஆமான் இதோ வருகிறார் வருகிறார். தளபதியாரே, நீங்கள் நடந்து வரும் வழிகளில் நாட்டு மக்கள் அனைவரும் தங்களை கண்டு பயந்து கைகூப்பி தலைவணங்கி நின்ற காட்சி கண்களுக்கு மிகவும் இனிமையாக இருந்தது. இருப்பினும் ஒரு குறை உண்டு. அந்த மானங்கெட்டவன் தலை மட்டும் நிமிர்ந்து நின்றது. ஆம் தளபதியாரே, அந்த மோர்த்தக்காய் அவன் திமிரை பார்த்தீர்களா? பார்த்தேன். அரச கட்டளைப்படி நாட்டு மக்கள் என்னை வணங்க வேண்டும். ஆனால் அவன் மட்டும், அந்த வெட்கங்கட்டவன் தலை மட்டும்
நிமிர்ந்து நின்றது. என்னை வணங்காதவனுடைய அழிவை கண்டால்தான் எனக்கு நிம்மதியாகும். தளபதியாரே, அவனுடைய இனமும் குலமும் நம்மிலிருந்து வேறுபட்டவை. அவன் கடவுள் அல்லாத வேறு யாரையும் வணங்க மாட்டான். இந்தியா தொடங்கி எத்தியோப்பியா வரை 127 மாநிலத்தின் அதிபரான அகஸ்வேர் மன்னரின் தளபதியாகிய இந்த ஆமானுக்கு ஒரு நிமிடம் கொண்டு அந்த திமிர் பிடித்தவனை அழிக்க முடியும். ஆம், உங்களால் முடியும். உங்களை வணங்க வேண்டும் என்பது அரசு கட்டளை அல்லவா? அவனை அழிக்க வேண்டும். அது மட்டும் போதாது, அவனும் அவனுடைய குடும்பமும் குலமும் சட்ட திட்டங்களும் அழிய வேண்டும். எல்லாம் நான் அழித்தொழிப்பேன். இது சத்தியம். ஆமா, எல்லாம் அழிக்க வேண்டும். தோழரே, என்ன சொன்னீர்கள்? அவனுக்கு புதிய சட்ட திட்டம் உண்டு, அப்படித்தானே? இருக்கட்டும், அதுதான் நம்முடைய வெற்றிக்கு வழி செய்யும். அது எப்படி? நமது நாட்டில் பேரரசர் அகஸ்வேர் மன்னரின் சட்ட திட்டங்கள் என்ற ஒன்று இருக்கிறது. அதை எதிர்த்து சட்ட திட்டங்கள் உருவாக்கினால் அவர்கள் அழிக்கப்பட வேண்டும். எனவே நாம் சூழ்ச்சி செய்து மொர்தக்காயை அழிக்க வேண்டும். அப்படியெனில் இனி நாம் என்ன செய்ய வேண்டும்? அகஸ்வேர் மன்னரின் தளபதியாகிய நான் இதோ கட்டளையிடுகிறேன். யூத குலத்தவர் சிறியோர் முதல் பெரியோர் வரை பெண்களையும் குழந்தைகளையும் அழித்தொழிக்க வேண்டும். அவர்களின் அலறல் சத்தம் கேட்டு திகைத்து நிற்கும் மொர்தக்காயை தூக்கிலிட வேண்டும். அதற்காக நமது வீட்டில் 50 முழ நீளமுள்ள தூக்குமரம் செய்ய வேண்டும். தளபதியாரே, இத்திட்டத்திற்கு நமது அரசவையில் இருந்து ஏதாவது கட்டளை வர வேண்டுமோ? தோழரே, இது பார்த்தாயா? முத்திரை மோதிரம். நாடு முழுவதும் ஆட்சி நடத்தவும் அரசரின் பெயரில் கட்டளை பிறப்பிக்கவும் எனக்கு அதிகாரம் தந்து அணிவித்த முத்திரை மோதிரமாகும். இதுதான் எனது பலம். இதோ அடியேன். நேர்மையும் தன்னம்பிக்கையும் உள்ள வாழ்க்கையில் உதித்த சூரியன் திடீரென்று மறைவது போல நாம் நம்பிக்கை இழந்து விட்டோம். நாடு முழுவதும் விளம்பரம் செய்த பிறகும் நமக்கு ஒரு பட்டத்து அரசியை கண்டுபிடிக்க முடியவில்லையே. அரசரே, எத்தனையோ பேரிடம் நாம் தேர்ந்தெடுப்பு நடத்தினோம். ஆனால் அவர்களுக்கு யாராலும் உங்களை புரிந்து கொள்ள முடியவில்லையே. அப்படியெனில் பட்டத்தரசியை தேர்ந்தெடுப்பதில் நம்மில் குறை இருப்பதாக சொல்ல வருகிறீர்களா? ஐயோ, அப்படியல்ல அரசரே. இனியும் நாம் தேர்வு நடத்தாத ஒரே ஒரு பெண் காத்து கொண்டிருக்கிறாள். அப்படியா? அவரிடம் உள்ளே வர சொல்லுங்கள். பாரசீக பேரரசருக்கு இந்த எளிய பெண்ணின் அன்பு கலந்த வணக்கம். அன்பே, அழகின் அழகு தேவதையே, மஞ்சள் மேனியிட்டு குங்குமம் நெற்றியில் சூட்டி கண்ணில் மையிட்டு கழுத்தில் மணியிட்டு பழுங்கு போல் பட்டுடுத்தி நிற்கும் நீ யார்?
அரசே, நான் எஸ்தர். எஸ்தர், நீ என் மனதை ஒரு நொடிப்பொழுதில் கவர்ந்து விட்டாய். எல்லாம் தங்களின் விருப்பம் போல. யாரங்கே? இதோ அடியேன். மெபுகான், நான் இன்று மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பூமியில் உள்ள பெரிய நீர்வீழ்ச்சி போல என் இதயம் துள்ளி விளையாடுகிறது. இதோ கட்டளையிடுகின்றேன். நமது பட்டத்து அரசியாக இதோ நிற்கும் எஸ்தர் என்னும் பெண்மணியை கிரீடம் சூட்டி தேர்ந்தெடுக்கப் போகின்றேன். பட்டமளிப்பு விழாவில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். சரி, உத்தரவு. தந்தையே, இது என்ன கோலம்? ஏன் இப்படி செய்கிறீர்கள்? எஸ்தர், நீ இப்போது இங்கு எதற்கு வந்தாய்? நான் என்ன செய்ய வேண்டும்? எத்தனை முறை என் தோழிகளை அனுப்பினேன். அரண்மனைக்கு வருவதற்கு தயாராகவில்லை. அணிவதற்கு நல்ல துணிமணிகளை அனுப்பினேன். எல்லாம் நீங்கள் திருப்பி அனுப்பினீர்கள். நீ அனுப்பிய துணிமணிகளை விட என் இதயத்தை வாட்டிக் கொண்டிருப்பது நம்மின மக்களின் வேதனைகளும் துன்பங்களுமே. அரசி என்றவுடன் நீ நம் குலத்தை மறந்து விட்டாய். தந்தையே, என் மீது குற்றம் சாட்டுகிறீர்களா? மகளே, நினைவிருக்கிறதா? நான் உன்னை அரண்மனைக்கு அனுப்பும் போது உன்னுடைய அறிவையும் திறமையும் கண்டுணர்ந்தேன். நீ பெற்றிருக்கும் அறிவும் திறமையும் கடவுளின் கொடை என்பதை மறந்து விடாதே. நமது குலத்தின் விடுதலைக்காக அதை பயன்படுத்துவது உனது கடமையாகும். ஆம் தந்தையே, குறித்த காலத்தில் நமது மக்களை விடுதலை செய்ய ஆற்றலும் மனத்திடனும் கிடைக்க அனைத்து மக்களும் 3 நாள் நோன்பிருந்து கடவுளிடம் ஜெபியுங்கள். தக்க காலத்தில் ஆண்டவர் வல்லமையுடன் என்னில் செயல்படுவார். சென்று வருகிறேன். போய் வா. மரியாதைக்குரிய அமைச்சர்களே, நாட்டு மக்களே, உங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், இந்நாட்டின் அரசியாக எஸ்தர் என்னும் பெண்மணியை கிரீடம் சூட்ட அரசர் வருகிறார். அகஸ்வேர் அரசரின் பட்டத்து அரசியாக கிரீடம் சூட்ட எஸ்தர் என்னும் பெண்மணியை அரசவையில் வரவேற்கிறோம். இதனால் நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், இந்நாட்டின் அரசியாக இதோ நிற்கும் எஸ்தர் என்னும் பெண்மணியை கிரீடம் சுட்டி ராஜபடத்தில் அமர உத்தரவிடுகின்றேன். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் எஸ்தர் அரசியே, உனக்கு என்ன வேண்டும்? அது அரசன் பாதியாகிலும் உனக்கு அளிக்கப்படும். அரசே, எனக்கு ஒன்றும் வேண்டாம். உங்களுடைய தயவு மட்டும் போதும். எஸ்தர் அரசியே, என்னுடைய தயவு எப்போதும் உன்னுடனே. இத்தருணத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்கள் அனைவரிடம் தெரிவிக்கின்றேன். சில நாட்களுக்கு முன் என்னை கொலை செய்ய திட்டம் தீட்டிய
இருவர் பற்றிய தகவலை அறிவித்த நபருக்கு உரிய பரிசு அளிக்க விரும்புகின்றேன். ஆம் அரசரே, முக்கியமான பரிசை அவருக்கு கொடுக்க வேண்டும். ஆமான், தங்களுடைய கருத்து என்னவென்று கூறுங்கள். அரசரே, உங்களுடைய உயிரை காப்பாற்றிய அந்த உத்தமருக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப உயர்ந்த பரிசை கொடுக்க வேண்டும். உங்கள் கருத்துக்களை நான் வரவேற்று அந்த மனிதருக்கு பரிசும் அரசு மரியாதையும் வழங்குகின்றேன். அது வேறு யாரும் அல்ல, மொர்தெக்காய். அரசரே, அவன் எப்படி உங்களை காப்பாற்ற முடியும்? அவன் அடிமை அல்லவா? ஆமான், நீ பேசாதே. அரசே, என்னை மன்னிக்கவும். உங்களை தாக்க வந்தவர்களிடமிருந்து காப்பாற்றிய மொர்தெக்காய் என்னை சொந்த மகளாக வளர்த்தவர். இவ்வளவு நாள் இந்த தீயவன் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். அரசு என்ற முறையில் ஒன்றே ஒன்று தாழ்மையுடன் கேட்கிறேன். சொல், நாம் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அரசே, உமது ஆட்சிக்குட்பட்ட அனைத்து மாநிலங்களிலும் வாழும் என் குல மக்களுக்கும் எனக்கும் இழைக்கப்படுகின்ற கொடுமைகளிலிருந்து விடுதலை அளிக்க வேண்டும். என்னது? எனது ஆட்சியின் கீழ் மக்கள் கொடுமை கொடுக்கின்றார்களா? யார் அந்த கட்டளை பிறப்பித்தது? அரசரே, இதோ நிற்கின்ற வஞ்சகன் ஆமான் தான். நீங்கள் வழங்கிய முத்திரை மோதிரத்தை தவறாக பயன்படுத்தி யூத மக்களை அழிக்க கட்டளை பிறப்பித்தான். அது மட்டுமல்ல, உமது உயிரை காப்பாற்றிய மொர்தெக்காயை தூக்கிலிட 50 முழ உயரத்தில் தூக்கு மரம் ஒன்று செய்துள்ளான். ஆமான், நான் கட்டது சரியா? யூத மக்களை அழிக்கவும் மொர்தெக்காயை தூக்கிலிட சூழ்ச்சி செய்ததும் நீயா? அரசரே, அது நான். இந்த முத்திரை மோதிரம். வேண்டாம், சொன்னது போதும். அந்த முத்திரை மோதிரத்தை திருப்பி கொடுத்து விடு. யார் அங்கே? இதோ அடியேன். எனது உயிரை காப்பாற்றிய மொர்தெக்காயை அழைத்து வாரும். சரி, உத்தரவு. இதுதான் புதிய அரசியுடன் புதிய தளபதியும் தேர்ந்தெடுக்கின்றேன். அது வேறு யாரும் அல்ல, இந்த மொர்தெக்காய். அவரை தேர்ந்தெடுப்பதன் அடையாளமாக இந்த முத்திரை மோதிரத்தை வழங்குகின்றேன். அரசரே, உங்களுடைய முத்திரை மோதிரவும் அதிகாரமும் தவறாக பயன்படுத்திய இந்த ஆமானுக்கு என்ன தண்டனை விதிக்கப் போகிறீர்கள்? அமைச்சர்களே, நாட்டு மக்களே, என்னுடைய முத்திரை மோதிரத்தையும் அதிகாரத்தையும் தவறாக பயன்படுத்திய இந்த ஆமானை, நம்பிக்கைக்குரிய மொர்தெக்காயை தூக்கிலிட தாமே நாட்டிய 50 முழ உயரமுடைய அதே தூக்கு மரத்தில் வஞ்சகன் ஆமானை தூக்கிலிடுங்கள். இது என் கட்டளை. இந்த நாடகம் தரும் செய்தி என்னவென்றால், அயலானுக்கு எதிராக நாம் தீட்டுகின்ற வஞ்சனை திட்டங்கள், சூழ்ச்சிகள் தமக்குத்தானே அது அழிவாக மாறும் என்ற கருத்தை இந்த நாடகம் வலியுறுத்துகிறது. மொர்தெக்காயை தூக்கிலிட ஆமான் நாட்டிய தூக்கு மரத்தில் ஆமானே தூக்கிலிடப்பட்டார். பிறருக்கு நன்மை செய்தால்
நமக்கு நன்மை வந்து சேரும். தீமை செய்தால் தீமை வந்து சேரும். ஒருவன் எதை விதைப்பானோ அதையே அறுவடை செய்வான். ஆகவே எப்பொழுதும் நன்மை செய்ய நாட்டமுடையவர்களாக வாழ இக்கதை வலியுறுத்துகிறது.